பார்க்கிறோம். காரின் பின்பக்க கண்ணாடிகளை குறிவைத்து உடைக்கும் டிப்டாப் சைக்கோ குறித்த காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வினோத் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வினோத், இப்போ இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காயத்ரி, சென்னை பள்ளிக்கரணை, சாய்பாலாஜி நகர், பாண்டியன் நகர், ஸ்ரீநகர் ஆகிய பகுதிகளில் நேற்று நள்ளிரவு டிப்டாப் உடையணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரு நபர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு காரின் பின்பக்க கண்ணாடியை மட்டும் குறிவைத்து சுமார் 25க்கும் மேற்பட்ட கண்ணாடிகளை உடைத்துள்ளார். குறிப்பாக அந்த வீடுகளில் நிறுத்த வைக்க முடியாத கார்கள் வீட்டின் அருகே உள்ள காலி இடங்களில் கார்களை நிறுத்தி வைப்பது வழக்கம் போல் நேற்று இரவு கார்களை வெளியே நிறுத்தி வைத்துவிட்டு இரவு உறங்க சென்றவர்கள் அதிகாலையில் வந்து காரை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து அருகில் வீடுகளில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை பார்த்தபோது தனியாக ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் வந்து அருகில் உள்ள கல்லை எடுத்து காரின் குறிப்பாக பின்பக்கம் கண்ணாடியை மட்டுமே குறிவைத்து உடைத்து சென்றது அப்பகுதி மக்களிடையே பெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. டிப்டாப் உடையணிந்து காரின் பின் கண்ணாடியை உடைத்த இந்த சைக்கோவால் அந்த பகுதியை மக்கள் மிகவும் பீதியில் உள்ளனர் என்றே சொல்லலாம். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கும் இந்த காட்சியை கண்டு அலறுகின்றனர். தற்போது இது குறித்து குடியிருப்பு நல சங்கம் சார்பாகவும் அந்த காரின் உரிமையாளர்களாகவும் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் தற்போது அந்த டிப்டாப் உடையணிந்து பின்பக்க கார்களை மட்டும் கண்ணாடியை மட்டும் உடைக்கும் அந்த சைக்கோவை தேடி வருகின்றனர். நன்றி வினோத், தகவல்களுக்காக.